உலகத்தில் மிகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா? தன் சொந்த அப்பாவித்தனத்தால் தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்வது. ஏனா அப்பாவியான மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா? நான் யாருக்கும் கேடு செய்யல, அப்படின்னா யாரும் எனக்கு கேடு செய்ய மாட்டாங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த உலகம் நீ நினைப்பது போல அவ்வளவு சுத்தமானது இல்லை. இங்கே ஒவ்வொருத்தரும் உன் அப்பாவித்தனத்தை பயன்படுத்த ரெடியாயிருக்கிறாங்க. சாணக்கியர் சொன்னார், அப்பாவியான மனிதனுக்கு மதிப்பு கிடையாது. அவரை சமூகம் எப்போதும் தாழ்த்தி பார்க்கும். அதனாலதான் இந்த உலகத்தில் வாழணும், முன்னேறணும் என்றால் ஒரே வழி, அப்பாவியாக இருக்காதே, புத்திசாலியாக இரு. சாணக்கியர் கூறும் 13 அறிவுரைகள். ரூல் நம்பர் 1. நீ நண்பன் என்று நினைப்பவன் கூட ஒரு நாள் உன் பெரிய எதிரி ஆகலாம். கஷ்ட நேரத்தில் உன்னுடன் நிற்பவன்தான் உண்மையான நண்பன். ரூல் நம்பர் 2. உன் பலவீனத்தை யாருக்கும் காட்டாதே. ஒரு நாள் அதே உன்னை வீழ்த்தும் ஆயுதமாகும். ரூல் நம்பர் 3. உன் ரகசியங்கள், உன் திட்டங்கள் எல்லாரிடமும் சொல்லாதே. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாள் உனக்கு எதிராக திரும்பும். ரூல் நம்பர் 4. அப்பாவித்தனம் நல்லது, ஆனா அறிவில்லாத அப்பாவித்தனம் ஒரு பெரிய பலவீனம். ரூல் நம்பர் 5. உணர்ச்சியோட எடுத்த முடிவு அழிவைத்தான் தரும். அறிவோடு எடுத்த முடிவுதான் வாழ்க்கையை காட்டும். ரூல் நம்பர் 6. எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புறவன் முதல்ல ஏமாறுவான். ரூல் நம்பர் 7. மற்றவர்களின் மனதை படிக்க கற்றுக்கொள், அப்போ யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது. ரூல் நம்பர் 8. அவசரம் வேண்டாம், சரியான நேரம் வரும் வரை காத்திரு. சிங்கம் போல சரியான நேரத்தில் தாக்கு. ரூல் நம்பர் 9. எதிரி பலமானவன் என்றால் நேராக மோதாதே. அவன் பலவீனத்தை கண்டுபிடி, பின்னாடி தாக்கு. ரூல் நம்பர் 10. உன் முழு சக்தியையும் யாருக்கும் காட்டாதே. மறைத்த சக்திதான் உண்மையான பயம். ரூல் நம்பர் 11. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்கு உன் நேரத்தை வீணாக்காதே. ரூல் நம்பர் 12. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிக்காதே, இல்லனா கடைசியில் நீயே உடைந்து போவாய். ரூல் நம்பர் 13. நண்பன், எதிரி, வாய்ப்பு, இந்த 3ஐயும் அடையாளம் காண்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். வாழ்க்கையில் உண்மையான போராட்டம் வெளியே இல்லை, உள்ளதான். பயம், சோம்பேறித்தனம், எதிர்மறை எண்ணங்கள். இதை வெல்லணும். யாராவது உன்னை அவமதிச்சா அமைதியாயிரு. யாராவது பின்னாடி பேசினா காலத்துக்கு விடு. வாழ்க்கை உன்னை வீழ்த்தினா சிரிச்சுக்கிட்டு மீண்டும் எழுந்திரு. இதுதான் உண்மையான வெற்றி.